அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அருள்மிகு முத்துமாரியம்மன் திருக்கோயில் போட்டிருக்காங்க. பெரும்பாலும் கோயில் அப்படிங்கிற சொல்லு வந்து எதுக்கு வரும்னா மலைப்பகுதிக்கிட்ட வரும். மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய கோயில் சொல்றது, அதாவது குடைவரை கோயில் சொல்றோம்ல, மலையை குடைந்து செய்யக்கூடிய கோயில். அப்ப பழனி மலை கோயில், திருப்பரங்குன்றம் மலை கோயில், திருத்தணி மலை கோயில் சொல்றோம்ல, மலை மீது எதெல்லாம் அமைந்திருக்கிறதோ அதையெல்லாம் கோயில் சொல்லணும். நிலப்பகுதியில எதெல்லாம் அமைந்திருக்கிறதோ அதெல்லாம் கோவில் சொல்லணும். அப்ப கோவில் என்றாலும் கோயில் என்றாலும் ஒரே பொருள் தான். அந்த கோவிலானது எங்கே அமையப்பட்டிருக்கிறதோ அதை வைத்துதான் அதனுடைய சொல்லானது இடம்பெறும். அப்ப கூட்டல் இல்லுன்னு சொல்லும் போது, கோனா அரசன், இல்லுனா வீடு. அரசன் தங்கியிருக்கக்கூடிய அரண்மனையை மக்கள் தெய்வமாக வழிபட்டார்கள், அதனால கோயில் பெறுவது, கோவில் பெறுவது சொல்றோம். அப்ப கோயில் என்பதற்கும் கோவில் என்பதற்கும் இதுதான் வேறுபாடு, சரிங்களா? அப்ப அந்த அடிப்படையில மாரியம்மன் திருக்கோவில் தான் போடணும். ஏன்னா நிலப்பகுதியிலே அந்த கோவில் இருக்குது, அதனால கோவில் தான் போடணும். அடுத்து ஆசி பங்குனி பால்குட பெருவிழான்னு போட்டிருக்காங்க. மற்றபடி எங்கேயும் தவறு கிடையாது, இங்க படிதான் தவறு இருக்கிறது. அது என்னங்கிற பார்க்கலாமா? பாருங்க, மாசி பங்குனி போட்டிருக்காங்க. மாசி பங்குனி, மாசி பங்குனி இப்போ வராது, ஏன்னா மாசியும் பங்குனியும் உண்மை தொகையில வரக்கூடியது. அப்படிங்கிற போது மாசி பங்குனி போட்டாங்க. அடுத்தது பால்குட பெருவிழான்னு போட்டிருக்காங்கல்ல, இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னா, பால் கூட்டல் குடம் எப்படி வரணும்? பால் கூட்டல் குடம், பாற்குடம் வரும். திருப்பார் கடல் சொல்றாங்கல்ல, திருப்பார் கடல், திருக்கூட்டல் பால் கூட்டல் கடல், அது திருப்பார் கடல் வருது. அப்ப பால் என்று சொல்லக்கூடிய சொல்லை தொடர்ந்து கடல் என்று சொல்லக்கூடிய சொல்லு வருகின்ற பொழுது பார்க்கடல் அப்படின்னு மாறுது. அதே மாதிரிதான் பால் கூட்டல் குடம் என்று சொல்லுகின்ற பொழுது பால் என்ற சொல்லும் குடம் என்ற சொல்லும் சேருகின்ற பொழுது அங்கே ஒரு புணர்ச்சி இது ஒன்று தோன்றுகிறது. அந்த புணர்ச்சி விதிப்படிதான் பால் கூட்டல் குடம் பார்க்குடம் மாறுது. பாருங்களேன், இப்ப எங்கெங்கெல்லாம் நெடிலை தொடர்ந்து மேல் நோக்கு நகர இல்லு வருகிறதோ அதை தொடர்ந்து கேசா தப்பா என்று சொல்லக்கூடிய 4 எழுத்துக்கள் ஏதேனும் ஒரு எழுத்து வந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த இல்லு வந்து இறாக மாறும். அப்ப பால் கூட்டல் குடம் பார்க்குடம் அப்படி வரும். பெரிய இரு இருக்கு பார்த்தீங்களா, அது பெரும்பாலும் எப்படி வரும்னா, ஒரு சில இடங்களில் இருன்னு இருக்கும், ஒரு சில இடங்களில் இற்றுன்னு இருக்கும். இப்ப பால் கூட்டல் குடம் பார்க்குடம் சொல்லிடுறோம். ஆனா அந்த இறை வந்து இன்னொரு இடத்துல சொல்லும் போது, இப்ப காற்றுன்னு இருக்கு பார்த்தீங்களா, இந்த காற்றுங்கிற சொல்லி இரு இருக்கு பார்த்தீங்களா, அதை இருன்னு சொல்ல மாட்டோம், காருன்னு சொல்ல மாட்டோம், அதை காற்றுன்னு சொல்லுவோம். அப்ப அந்த பள்ளிதாகர இதானது எப்படி மாறுது அப்படின்னா, இடத்துக்கு ஏற்றவாறு பொருளாக மாறுபடுகிறது. அப்ப அந்த அடிப்படையில பால் கூட்டல் குடம் பார்க்குடம் அப்படி வரணும். இப்ப பாத்தீங்கன்னா பார்க்குடம் வரணும். அப்புறம் இம்மு இருக்கு, பார்த்தீங்கன்னா இம்மு போயிடும். கெடுதல் விகாரம் என்று சொல்லக்கூடிய தந்தையில அந்த இம்மு போயிடும். இம்மு போன பிறகு பால் கூட்டல் குடம் கூட்டல் பெருவிழா, பார்க்குட பெருவிழா இப்போ வரும். அப்ப குடம் என்று சொல்லக்கூடிய சொல்லை தொடர்ந்து கெடுதல் விகார அடிப்படையில இம்மு போன பிறகு பெருவிழா இருக்கிற பேர் இருக்கு பார்த்தீங்களா, பேக்கு இணையான ஒற்றெழுத்து. அப்ப பார்க்குட பெருவிழா அப்படி போடணும். கல்விச்சாலை யூடியூப், கல்விச்சாலை யூடியூப்ல இங்க வா, இங்க வா, ஒண்ணுமே இல்லை, சும்மா வாங்க. இப்ப பால் கூட்டல் குடம் கூட்டல் பெருவிழா இருக்கா, எப்படி மாறணும்? பால் கூட பெருவிழா. இப்ப பால் குடம் போட்டு வச்சுக்கீங்களே, பால் தனியா போயிடும், குடம் தனியா போயிடும். பால் தனியா போயிடும், குடம் தனியா போயிடும். பால் கூட்டல் குடம், பால் குடம்னா பொருள் வராது, பால் உருவுக்கும் போயிடும், குடம் உருவுக்கும் போயிடும். அந்த இல்லுக்கு பதிலாக இன்னொரு எழுத்து சேர்க்கணும். என்ன எழுத்து சேர்க்கணும்? இல்லுக்கு பதில் இன்னொரு எழுத்து வரும். என்ன எழுத்து வரும்? இப்ப பால் கூட்டல் கடல், பால்கடலா, பாங்கடலா, பால் கூட்டல் கடல் பார்க்கடல் வருதா? இப்ப திருப்பார் கடல் சொல்றோம்ல, அப்ப இங்க இந்த இல்லு வந்தா என்ன செய்யணும்? இரு போடணும். இருக்கு இந்த வள்ளின எழுத்து இரு, வள்ளியில இரு போடணும். அப்ப வள்ளியில இரு போட்டாதான் பார்க்குடம் அப்படின்னு வரும், சரிங்களா? அப்ப பார்க்குடம் பெருவிழா இப்போ, சரிங்களா? பால் கூட்டல் குடம் கூட்டல் பெருவிழா, பார்க்குடம் பெருவிழா. மற்றபடி வருகை தரும் பக்த கோடிகள், பக்த கோடிகள்ல போடக்கூடாது, பக்தர்களும் போடக்கூடாது, பக்த கோடியர். ஏன்னா கல்விங்கிறது உயர்தறிக்கு வரக்கூடாது. இப்ப ஆடுகள் மாடுகள் கோழிகள் சொல்றோம்ல, அதெல்லாம் என்னது? அக்கிரணி. அக்கிரணி தெரியும்ல? உயர்தனி அக்கிரணி தெரியாதா? உயர்தனி அக்கிரணி தெரியாதா? உயர்தனி அக்கிரணி தெரியுமா தெரியாதா? எத்தனா படிக்கிற? 10வது படிக்கிறியா? உயர்தனி அக்கிரணி பாடமா வருதா?
10th பர்சன்ட் ஒண்ணுமே புரியல. 9th-ஆ? 10th பர்சன்ட் ரைட். அதெல்லாம் உயர்தனி அக்ரிடேட்ல வர முடியாது. 6வது புள்ளி 7வது புள்ளி படிச்சிருப்பீங்கல்ல. அப்ப உயர்தனி அக்ரிடேட் தெரிஞ்சா மட்டும்தான் தெரிய முடியும். அப்ப ஆடுகள் மாடுகள் கோழியெல்லாம் அக்ரிடேட் வரக்கூடியது. உயர்தனியில் வரக்கூடியது நீ நான் எல்லாருமே உயர்தனியில் இருக்கக்கூடியது. உயர்தனிக்கு எத்தனை அறிவு? 6 அறிவு. அக்ரிடேட்டுக்கு எத்தனை அறிவு? 5 அறிவு. 1ல இருந்து 5 அறிவு வரைக்கும் இருக்கு. சரியா? இதெல்லாம் நிறைய படிச்சோம்னா உங்களுக்கு ரொம்ப எளியாவா இருக்கும். இப்ப பக்த கோடியார் அனைவரையும் முத்துமாரியம்மன் அருள் பெற அன்புடன் வரவேற்கிறோம். அன்புடன் வரவேற்கிறோம் போட்டா மிக சிறப்பாக இருக்கும். மற்றபடி வேற எங்கேயும் பிள்ளைகள் கிடையாது. நீ எந்த பள்ளியில படிக்கிறீங்க? ராகவேந்திரா. மெட்ரிக் வயசுல சின்ன வயசுல இருந்து தமிழ் படிக்கல. அப்ப தமிழே படிக்கல. அதனால உயர்நிலை அக்கிரதை எடுத்து தெரியல. பரவாயில்ல, வாழ்த்துக்கள். இன்னும் நல்லா படிப்போம். வாழ்த்துக்கள். கல்விச்சாலை பாருங்க, யூடியூப்ல கல்விச்சாலை பண்ணிருக்கியா? தெரியுமா? இல்லை பாத்திருக்கியா? கல்விச்சாலை யூடியூப்ல கல்விச்சாலை சரிங்களா? சரி. அதனால இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த மாதிரியான ஒற்றுப்படைகள் வராமல் பார்த்துக் கொள்ளுமாறு அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். அதே தான்டா. பண்ணிருக்கியா? சரி. கண்டிப்பா வரும். இந்த யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கல்வி சாலை இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஐயாவோட யூடியூப் சேனல்ல நல்லா சொல்லிடுவாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கரெக்டா இருக்கும். லைன்ல கரெக்டா இருக்கும்.